எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பது உங்கள் என்வி. இன்னைக்கு வந்து என்வி ரியாக்ஷனில் சொல்வதெல்லாம் மெய் அந்த எபிசோட வந்து நம்ம சைட்லேருந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஷோவோட நேம் என்னன்னா உறக்கச் சொல், உறங்குவதற்குள் சொல், மரியாதையாக உண்மையை சொல் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் வந்து அந்த என்கிட்ட பிரச்சனைன்னு வரவங்களை வந்து நான் வந்து டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேன். எங்கள் மேடம் வந்து கேட்டு சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியன் வேறு, அவங்க பேர் ரம்யா கிருஷ்ணனா. ஐயோ அவங்க பேரை மறந்துட்டேன். ஸோ அதனால் அவங்கள மேடம் அக்கா அப்படின்னு கூப்பிட்டா தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கேட்டு சொல்லுவாங்க. அவங்க கேட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படி பார்த்துட்டு அது வழியாக உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? குயிக்காக ஷோக்குள்ளே போகலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மரியாதையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ஷோக்கு உங்களை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். ஓகே சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஷோக்கு வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு பேர் வந்து பார்கவி. அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து அந்த புள்ள வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கு. ஸோ என்னன்னா அந்த புள்ள வந்து பெற்றவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. அதை வந்து நம்ம அக்கா வந்து கேட்டு நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க. வணக்கம்க்கா, அவங்க வந்து நமக்கு வந்து இன்டர்வியூ பண்ணி தர போகிறாங்க. சரி அக்கா கேள்வி கேட்கட்டும். கேளுங்கக்கா நீங்கள் கேள்வி. பாருங்க அந்த புள்ள வந்து எவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு சைல்டு. அவங்க அம்மாவோட பாசத்தை வந்து அந்த பையன்கிட்ட வந்து பார்த்துருக்கு. லைக் அவங்க அம்மா மாதிரி சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு பார்த்துருப்போம் போல். சரி மறுபடியும் என்ன சொல்ல வருது? மேம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. சைக்காட்டிஸ்டாக இருந்திருப்பான் போல இப்படி பார்த்தா. சரி இவளுக்கு வந்து இன்னைக்கு தலைவலி, இப்படி பார்த்தா அவளுக்கு வயிற்று வலி, நோக்கு வருமம், அப்புறம் வந்து சுண்டு விரல் இல்லை இப்படி ஒரு இது பண்ணுவாங்களே, என்னது இல்லை அது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம கமல்ஹாசன் சார் கூட இப்படி பண்ணுவாரே கை விரல் வித்தை, அதெல்லாம் தெரிஞ்சிருப்பான் போல. அதில் விழுந்துட்டா. நீங்க எப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உட்காருங்க. அடுத்தவங்க இந்த பிள்ளை இப்படியே வச்சுட்டு போல. அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரெண்டாவது பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, நம்ம நாட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி லவ்வர்ஸ். நிறைய பேர் ஆன்டி லவ்வர்ஸாக ஆன்டிஸ் பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு ஆன்ட்டியை லவ் பண்ணியிருக்கான். அந்த பையன் மேலேயும் தான் தப்பு இருக்குது, அந்த ஆன்ட்டி மேலேயும் தான் தப்பு இருக்குது. அந்த ஆன்ட்டியாவது அந்த பையனுக்கு புத்தி சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த ஆன்ட்டி புத்தி சொல்லலை. அதனால் நம்ம அக்கா வந்து இப்போ புத்தி சொல்ல போகிறாங்க. அக்கா ரெடி? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா இதானே? ஓகே இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி விடுவோமா? என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ணேன். நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியல ஆச்சுன்னா. ஏமா என்னம்மா இந்த ஷோவா என்ன நினச்ச? ஷோவில் வந்து முன்னாடி கிஸ் பண்ணேன்னுலாம் சொல்கிறேன். சின்ன பசங்க பார்க்க மாட்டேங்க. அக்கா நீங்கள் வந்து இப்போ கேட்டிருக்கணும். சரி விடுங்க, நம்ம வந்து உண்மையை சொல்லுவோம், உரைக்கு சொல்லுவோம், வாயில் வர உண்மையெல்லாம் கக்கணும். அதுதான் நம்ம எபிசோடு. நான் அப்பப்போ மறந்துடுறேன். அப்பப்போ மியூசிக் வேற போட்டு வச்சிருக்கானுங்க. பக்கத்துல வந்து நெல்லு, பக்கத்துல ஏப்பா உனக்கு அறிவில்லை? ஒரு 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 ஆன்ட்டியோ அது ஒரு பொண்ணோ, பொண்ணு இல்லை அது ஆன்ட்டி தான். லைக் அந்த ஆன்ட்டி வந்து உட்கார்றப்ப நீ எதுக்குப்பா பக்கத்தில் வந்து ஒட்டி உட்காந்துருக்க? அப்போ ஊ மேலேயும் தானே தப்பு இருக்கு, நீ தானே சேர்ந்து தப்பு பண்ணியிருக்க. அந்த ஆன்ட்டியை மட்டும் குறை சொல்கிறீங்க. சும்மா இந்த ஆன்ட்டி அவதான் நோண்டி விட்டுருக்கான். இந்த பையன் மேலே கேஸ் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த பையனை வந்து உள்ளே தள்ளணும்.
அவன் இந்த பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான். அந்த ஆண்டி சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இவன் பக்கத்தில் போய் வேண்டாம் வேணாம் சொன்ன ஆண்டியை தொட்டு பேசியிருக்கான். அவன் மேலேயும் தப்பு இருக்கு. அக்கா நீங்க இப்பெல்லாம் சிரிக்க கூடாதுக்கா. ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களா, எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அக்கா அவதாக்கா சொல்லிட்டா. அதான் இந்த பையன் தான் அந்த அக்காவை சும்மா போய் இறங்கி அந்த அக்காவை இது பண்ணிட்டா. அதுதான் பிரச்சனை. மறுபடியும் விவரமா சொல்லுதுன்னா அப்ப அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்லட்டுமாக்கா? என்னக்கா டிவிக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்கக்கா. என்னென்ன நடந்தது? ஃபோன் வச்சுருந்தாங்க, ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருந்தாங்க. இது நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து பார்த்தோம் மேம். அவனை கட்டி வச்சு மொத்தம் வந்துடுறான். ஆண்டி அந்த ஆண்டியும் போய் சொல்றாங்க. ஆண்டி நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணேன் ஆண்டி, நீ வந்து ரொம்ப கெட்ட ஆண்டியா இருக்க. அந்த பையன் வந்து உன்னை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுருக்கான். அந்த அந்த டைம்ல நீ எதுக்கு ஆண்டி முத்தா கொடுத்த? எதுக்கு முத்தா கொடுத்த? இல்லை மேடம், சாரி மேடம், கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நீங்கள் பேசிக்கோங்க. இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பண்ணி பழைய எடுத்து மாத்துவ? அப்ப அந்த பையன் கேட்கலாம்ல உங்கள்கிட்ட அதே கேள்விய. எங்க அக்கா இப்போ வந்து நம்ம பிஜிஎம் போடணும். ஆமா, இந்த ஆண்டி வந்து அந்த பையனை குறை சொல்லும்போது இந்த பையன் ஏன் அந்த ஆண்டியை குறை சொல்ல முடியாது? 2 பேர் மேலேயும் தான் தப்பு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த பையன் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பையன். ஸோ இந்த ஆண்டி வந்து கல்யாணம்னா ஆண்டி. ஸோ அந்த ஆண்டி இவங்க 2 பேரும் பண்ணதும் தப்பு. ஸோ 2 பேரையும் பிரித்து விட்டு இந்த பையனை துரத்தி போயிட்டு கல் மண்ணு தூக்குடா அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருணும். இந்த ஆண்டி நல்லா தரமாக வந்து அவளோட ஹஸ்பண்ட் கால் பண்ணி வர சொல்லி உன் பொண்டாட்டி இப்படிலாம் பண்ணுறான்னு ஹஸ்பண்டை போட்டு கொடுத்து நல்லா அடி வாங்க வச்சுட்டு இந்த ஆண்டியை துரத்தி விட்டு அந்த ஆண்டி வந்து வீட்டில் போய் பசங்க பிள்ளைங்களுக்கு நல்லா சமைச்சு போடும். இவங்க நல்லா கல் மண்ணு தூக்கி அவங்க பெற்றவங்கள பார்த்துப்பான். ஸோ இல்லைக்கா நீங்கள் வந்து இப்போ நான் எதுக்கு இருக்கேன்னு நீங்கள் கேட்குறீங்க. புரியுது. நீங்கள் பேசிக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோட் போகலாம். நீங்கள் வந்து அப்புறமா ஓடிஎன் ஃபுல் எபிசோட் பார்த்துக்கோங்க. இது வந்து என்னோட அசப்ஷன். முக்கியமான ஒரு விஷயம். என்னக்கா இதை பற்றி பேசக்கூடாதா? இதை பற்றி நான் பேசுவேன். அக்கா வந்து இதை பற்றி பேசக்கூடாது, அவங்களுக்கு கொஞ்சம் இன்சல்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்றது எனக்கே தெரியல. ஓட்டி விடுறேன், நீங்கள் ஓட்டி விடுங்க. டேய் கேட்டா பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டேன். கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணியா இல்லையாடா? அதுக்கு பதில் சொல்லுனா இப்போ என்ன வேணும் உனக்குன்னு கேட்குறேன். மோகன்குமார் இருக்காருங்க, அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லாம மோகன்குமார்கிட்ட ஃபோன் கொடுங்க. அப்புறம் நான் ஃபோன் வாங்கி கண்டபடி பேசி விட்டுருவேன். சாரி, இங்க பாருங்க, நீங்க வந்து இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க பேசுறது வந்து ரொம்ப தவறான செயல். நான் என்ன பண்ணுவேன், வீடு தேடி வந்து அடிப்பேன். நீங்க வந்து எப்படி எங்க சிட்டிவியை நீங்க அப்படி சொல்லலாம்? நம்மள சொல்லலை. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். எங்க அக்கா வந்து எப்படி சொல்றதுன்னா, எங்க அக்கா வந்து ஒரு கோவம் வந்தாலும் அவங்க சிரிக்கக்கூடிய ஆள். இப்போ வந்து யாராவது ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா கூட நாங்கள் இன்னொரு கண்ணத்தை காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி பர்சன் நாங்கள். அதனால எங்களை யாராவது திட்டினாங்களாவோ, எங்களை திட்டலாக்கு டிவியை தான் திட்டினாங்க, அதனால சிரிக்கிறப்போ என்னமோன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அது அக்கா கிட்ட நான் அப்புறமா கேட்டு சொல்கிறேன். சரி, இது வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோட் போகலாம். யார் வீட்டுக்காரு? நீ வீட்டவர் என்னடி சொல்ற? ஐயோ ஏக்கா உங்களுக்கு இது கூட புரியலையா? அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லவர்ச்சி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய ஹஸ்பண்ட் இருப்பாங்க போல மோகன்ன்ற பேர்ல. அதனால அவ வந்து எந்த மோகனை கேட்குறாங்கன்னு சொல்லி அக்கா கொஞ்சம் வந்து குழம்பிட்டாங்க. அதனால எங்க தேடுறாங்க. ஆனா வந்து கடைசியில பார்த்தா இந்த மோகனை தான் சொல்லியிருக்காங்க. ஓ, இந்த மோகனை சொல்லியிருக்காங்களா? ஐயோ இங்கதான் இருக்காரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து அந்த இதுல சிரிக்கிறாங்க. ஸோ மேடம் கொஞ்சம் சைக்காலஜிலாம் படிச்சுட்டு வாங்க மேடம். ஓகே, உட்கார்ந்துருக்காரு சுரேஷ். அதெல்லாம் வந்து தெரியாது. நான் உங்களை பார்த்த கவனம் அவங்கள நான்
அவங்க வந்து சுரேஷ் யார் உங்கள் கணவர்னு கேட்டும்போது எங்கள் அக்கா இருக்காங்கல்ல, எங்கள் அக்காவோட அழகுல மயங்கிட்டாங்க. அதில் வந்து அதில் வந்து அவங்க அழகுல மயங்கி அவங்களே மேமருந்து பார்த்துட்டு இருக்கப்போ முன்னாடி இருந்த புருஷனை மறந்துட்டாங்க. இதுதான் நடந்திருக்கே. ஐயோ, அதுக்குள்ள தெரியாமல் நம்ம கூட எதை சொல்லிட்டோம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எபிசோட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா புதருக்குள் காதல். ஸோ ஒரு உண்மையான காதல் வந்து இதுக்கு வந்து கிரேட் எக்ஸாம்பிளாக ஒரு அக்கா வந்து பச்சை கலரில் வந்திருக்காங்க. பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அதனால் அந்த அக்கா பேர் பச்சிமா. ஸோ அந்த அக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள உண்மையா லவ் பண்ணதுனால சரி, அவங்க உண்மையா லவ் பண்ணா புதருக்குள்ள போடுமா? அவங்கள நம்பி அவங்க கூட இதுதான் நம்ம லவ். இதெல்லாம் மேம் லவ். அப்புறம் புதருக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? எதுக்கு படிக்கிறீங்கம்மா? எதுக்கு படிச்சீங்க? வேஸ்ட்ல நம்பினேன் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் சொல்றீங்க. எங்க அக்கா பாருங்க இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த கேஸ் வந்து எங்களுக்கு வந்த அப்பயே நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து அவங்கள வாட்ச் பண்ணோம். அவங்க அப்புறம் வாட்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த பிள்ளை புதருக்குள்ளலாம் போயிருக்கானு. சாரி, புதருக்குள்ள போயிருக்காங்கன்றது எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. விட்டுருவோமா நாங்கள், வாமா அப்படின்னு உட்கார வச்சு உண்மையான லவ் அப்படின்னு சொல்லி கேட்டோம். புதருக்குள்ள போகிறது ஒரு உண்மையான காதலா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாமா லவ், அதெல்லாம் காதலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போல எப்படி சொல்லுது. ஒரு உண்மையான லவ்னா என்ன பண்ணணும்? ஒரு மிஞ்சி போனால் ஒரு மாதம் லவ் பண்ணணுமா? அடுத்த மாதமே இமிடியேட்லி கல்யாணம். நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்க, இமிடியேட்லி கல்யாணம். நம்ம மஞ்சு டீச்சரா அவங்க பேரு, அவங்க வந்து சொன்ன மாதிரி இமிடியேட்லி கல்யாணம் பண்ணிடணும். ஓகே, பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்றதுதான் நம்ம லவ். இது போனோன்னே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாரும். பப்ளிக் பிளேஸ்ல இருட்டுக்குள்ள புதர்ல, பப்ளிக் பிளேஸ்ல பஸ் ஸ்டாண்டில் புதர் இருந்ததா? நீங்கள் எந்த புதர் சொல்கிறீங்கன்னு தெரியல. பப்ளிக் பிளேஸ் புதர்னா பார்க் புதரா? பாம்பு கீம்பு கொத்திர போகுதுக்கா. சரி, இந்த காதல் கன்றாவி நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு தரமான ஒரு எபிசோட் வருதான்னு பார்ப்போம். இந்த எபிசோடை வந்து முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இருந்து விடை பெறுவது NV ரியாக்ஷன். உறக்கச்சொல் உறங்குவதற்குள் சொல். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தீர்த்து வச்சிடலாம். நம்ம அக்கா மூலியமாகவே நமக்கு தீர்த்து வச்சுருக்கலாம். அக்கா, நீங்கள் இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். ஸோ எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உறங்கச்சொல் உறக்குவதற்குள் சொல் எபிசோட் 2 ரிலீஸ் ஆகும். ஓகே, கமெண்ட் ரியாக்ஷன் வந்து இதேமாரி போட மாட்டேன். 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் மட்டும்தான் கமெண்ட் ரியாக்ஷன் வரும். ஓகே, பாய்.